அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த வகுப்பிலே அல் குர்ஆனில் உள்ள 23வது அத்தியாயத்தின் ஆரம்ப 11 வசனங்களுக்குரிய விளக்கத்தை தெளிவுபடுத்தலாம் நினைக்கின்றேன். 23வது அத்தியாயம் சூரத்துல் முஃமினூன் என்ற அத்தியாயமாகும். இந்த அத்தியாயம் தொடர்பாக நிறைய சிறப்புகளை சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் வருகின்றன. உதாரணமாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் வஹி இறங்கியது. அவர்களிடத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டன. வஹி இறங்கும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஏற்பட்டன. உடனே அவர்கள் சொல்கிறார்கள், என் மீது 10 வசனங்கள் அருளப்பட்டிருக்கின்றன. அவற்றை யார் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறாரோ அவர் சுவர்க்கம் செல்லுவார். அதுபோன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து அல்லாஹுடைய தூதரின் பண்புகள் எப்படி இருந்தன என்று கேட்கும்போது அவர்களுடைய பண்புகள் அல் குர்ஆனாக இருந்தது என்று சொல்லிவிட்டு, நீங்கள் விரும்பினால் சூரத்துல் முஃமினூனை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்றெல்லாம் நிறைய செய்திகள் சூரத்துல் முஃமினூனுடைய சிறப்பு சம்பந்தமாக வருகிறது. ஆனால் அவை அனைத்தும் பலவீனமானவையாகும். அதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய இந்த சூறாவை பற்றி எழுதக்கூடியவர்கள் அந்த செய்திகளை சேர்த்து எழுதுவார்கள். இது பலவீனமானது என்கிற தகவல் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். ஆனால் இந்த சூரா மிக முக்கியமான சூறாவாகும். அல்லாஹு தஆலா இந்த சூறாவை ஆரம்பிக்கும் போது கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். பொதுவாக அரபு மொழியிலே இறந்த கால வினை சொல்லுக்கு முன்னால் கது என்கின்ற உறுப்பு வருமாக இருந்தால் அது ஒன்றை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் பயன்படுத்தப்படும். இது பொதுவாக நீங்கள் குர்ஆனை ஓதும் போது அல்லது அரபு மொழியை படிக்கும் போது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இறந்த கால ஃபிஅல் மாதிக்கு முன்னால் கது என்கின்ற உறுப்பு வருமாக இருந்தால் நிச்சயமாக, உறுதியாக என்ற கருத்தை கொடுக்கும். அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா மூமின்களை தனிமைப்படுத்தி அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்பதை நமக்கு உணர்த்துகிறான். பொதுவாக உலகத்திலே 3 வகையான மக்கள் இருப்பார்கள். ஒன்று காஃபிர்கள், அடுத்தது மூமின்கள், மூன்றாவது யாரு? முனாஃபிக்கள். காஃபிர்களுக்கும் வெற்றி கிடையாது, முனாஃபிக்குகளுக்கும் வெற்றி கிடையாது. வெற்றி அடையக்கூடியவர்கள் மூமின்கள். இதிலே நமக்கு கடுகளவும் சந்தேகம் கிடையாது. மூமின்கள் தான் வெற்றி பெறுவார்கள். ஆனால் நான் மூமின் என்று சொல்லுகிற எல்லோரும் வெற்றி பெறுவார்களா? ஒருவர் தன்னை மூமின் என்று நினைக்கிறார், நான் ஒரு மூமின் என்று வாதிடுகிறார். இப்படி தன்னை மூமின் என்று அழைக்கிற, மூமின் என்று வாதிடுகிற எல்லோரும் வெற்றி பெறுவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. வெற்றி பெறக்கூடிய மூமின்களுக்குரிய பண்புகளை பல இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏற்கனவே பேசிய ஷேக் அவர்களும் வல்லாசரை சொல்லி வெற்றி பெறக்கூடிய மூமின்களுடைய 4 பண்புகளை அங்கே குறிப்பிட்டார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சில அடிப்படையான பண்புகளை வெற்றி பெற்ற மூமின்களுக்குரிய பண்புகளாக குறிப்பிடுகிறார். முதலாவது பண்பு அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அந்த வெற்றி பெறுகிற மூமின்கள் தங்களுடைய தொழுகையில் குஷூஉடன் இருப்பார்கள். வெற்றி பெறுகிற மூமின்கள் தங்களுடைய தொழுகையில் குஷூஉடன் இருப்பார்கள். குஷூ என்றால் என்ன? சாதாரணமாக நாம் நேரடியாக இறையச்சம் என்று மொழிபெயர்க்கிறோம். இருந்தாலும் குஷூ என்கிற அரபு சொல்லுக்கு அமைதி அடைதல் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. உதாரணமாக அல்லாஹு தஆலா மறுமையை பற்றி சொல்லும் போது வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான், ரஹ்மானுக்காக சத்தங்கள் எல்லாம் அமைதி அடைந்து விடும். ஃபலா தஸ்மஉ லஹும் இல்லா ஹம்ஸா. அல்லாஹ் மறுமையில் வரும்போது சத்தங்கள் அமைதி அடையும், ரகசியமான அந்த பேச்சுக்களை தவிர வேறு எதையும் நீர் செவிமடுக்க மாட்டீர். இப்போ குஷூ என்பது அமைதி அடைதல் என்கிற கருத்தை தருகிறது. அதே போன்று அரபு அகராதிகள் நம்ம பார்க்கும்போது அல் ஹுதூஉ வல், ஒருவன் பணிந்து தன்னை இழிவாக்கிக் கொள்வது. குஷூ என்றால் பணிந்து
ஒரு தாழ்ந்த நிலைக்கு தன்னை கொண்டு வருவதுதான் ஹுஷு என்று அரபு அகராதிகள் சொல்கின்றனர். இப்ப இறையச்சத்தோடு இருப்பார்கள் என்று தமிழில் சொல்லும் போது உண்மையிலே இந்த சொல்லக்கூடிய சரியான உயிரோட்டமான அர்த்தம் நமக்கு கிடைக்காது. ஹுஷு என்பது மிக பரந்த ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய சொல்லாகும். தொழுகையில் ஈடுபடக்கூடிய மூமின்கள் அந்த தொழுகையில் அமைதியோடு இருப்பார்கள். அந்த தொழுகையில் அவர்களுடைய உள்ளம் பணிந்து அல்லாஹுக்கு முன்னால் இழிவடைந்த ஒரு உணர்வை பெற்று இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார்.